அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். ஃபக்கத் கால அல்லாஹு தஆலா ஃபீ கலாமிஹில் கதீம் வஹுவ அஸ்தகுஸ் ஸாதிகீன். ஃபஅஊது பில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லூ அலைஹி வஸல்லிமூ தஸ்லீமா. அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வஸல்லிம் அலைஹி. قال الله تعالى في مقام آخر إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. صدق الله العلي العظيم. قال نبينا صلى الله عليه وسلم ولا تتركن صلاة مكتوبة فإن من ترك صلاة مكتوبة متعمدا فقد بريت منه ذمة الله أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் நம்ம முஸ்லிம்களாக முஃமின்களாக மேலும் தனது ஹபீபு நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாக்கியமிக்க உம்மத்தில் ஒருவராகவும் ஆக்கி அருள் புரிந்தானே அந்த அல்லாஹ்வுக்கே உண்டாகுவதாக. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். மேலும் அல்லாஹு தஆலா நம்மை இஸ்லாம் என்ற மார்க்கத்துக்கு உட்பட்ட வழியில் நம்முடைய வாழ்க்கை அமைத்து கொள்ளக்கூடிய ஒரு வழிமுறைகளை உண்டாக்கி தந்தானே அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் உண்டாகுவதாக. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹு தஆலா எத்தனையோ காரியங்களை அல்லாஹ் ஏவிருக்கிறான், எத்தனையோ காரியங்களை அல்லாஹு தஆலா தடுத்திருக்கிறான். அதே போல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எத்தனையோ காரியங்களை ஏவியும் இருக்கிறார்கள், எத்தனையோ விஷயங்களை தடுத்தும் இருக்கிறாங்க. ஷரியத் என்பது மிக விசாலமானது. ஷரியத் என்பது சுருக்கமான ஒன்று அல்ல, அது மிக விசாலமானது. ஒட்டுமொத்த ஷரியத்தையும் அல்லாஹு தஆலா ஒரு ஆயத்தில் சொல்லி காட்டுறான். இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்ல். நிச்சயமாக அல்லாஹ் ஆகிறவன் யஅமுரு இந்த மக்களை ஏவுகிறான், பில் அத்ல் நீதமாக நடந்து கொள்வதை கொண்டு இந்த மக்களை அல்லாஹு தஆலா ஏவுறான். மஞ்சளா ஹுகூகுல்லா அல்லாஹ்வுடைய விஷயத்திலையும் நீதமாக நடந்து கொள்ள வேண்டும், ஹுகூகுல் இபாத் அடியார்கள் விஷயத்திலையும் நீதமாக நடந்து கொள்ள வேண்டும். கொடுக்கல் வாங்கல் எல்லா விஷயத்திலேயுமே நல்லபடியாக அல்லாஹ் ஏவியதை செய்து அல்லாஹ் தடுத்ததை விட்டு ஒதுங்கி கொள்ள வேண்டும் என்று அல்லாஹு தஆலா இந்த மக்களை ஏவுகிறான். வல் இஹ்சான் இன்னும் மக்களிடத்தில் உபகாரமாக நடந்து கொள்ள வேண்டும். யாருக்கும் அநியாயம் செய்யக்கூடியவராக, யாரையும் தொந்தரவு செய்யக்கூடியவராக, மக்களை கஷ்டப்படுத்தக்கூடியவராக இருக்கக்கூடாது. உபகாரமாக உதவியாளர்களாக இருக்க வேண்டும் என்று இந்த மக்களை அல்லாஹு தஆலா ஏவுகிறான். முதலாவது நீதமாக நடக்க வேண்டும். இரண்டாவது இஹ்சான் மக்களிடத்தில் உபகாரமாக நடந்து கொள்ளும். தன்னை விட மற்றவர்களுக்கு முக்கியத்துவம் தரக்கூடிய அந்த பண்பை உண்டாக்கி கொள்ள வேண்டும். தனக்கு எதை பிரியப்படுகிறாரோ அதை மற்றவர்களுக்கு பிரியப்படக்கூடிய தன்மை உள்ளவராக இருக்க வேண்டும். தான் எப்படி வாழணும் என்று ஒரு மனிதர் ஆசைப்படுகிறாரோ அதே மாதிரி எல்லாம் நல்லபடியாக வாழணும். தனக்கு எப்படி இருந்தால் என்னுடைய வாழ்க்கை சந்தோஷம் என்பதை தான் உணர்கிறாரோ அதே போல் மற்றவங்களும் அதே மாதிரி சந்தோஷமாக இருக்கணும், மற்றவர்களும் நல்லபடியாக இருக்கணும் என்று எண்ணக்கூடிய அந்த தன்மை உள்ளவராக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் ஏவுகிறான். வ ஈதாஇ தில் குர்பா இன்னும் நெருக்கமான உறவினர்களுக்கு, தில் குர்பா என்று சொன்னால் உறவினர்கள் என்றும் அர்த்தம் வைக்கலாம். இன்னும் நெருக்கமானவர்களுக்கு எவ்வளோ தங்களால் உதவி செய்ய முடியுமோ, கொடுத்து உதவ முடியுமோ அதை கொடுத்து உதவணும். அதான் அல்லாஹ் செல்வத்தை கொடுத்துருந்தா செல்வத்தை கொடுக்கணும், இல்மு கொடுத்துருந்தா இல்மு கொடுக்கணும், ஆற்றலை கொடுத்துருந்தா உதவியை கொடுக்கணும். எதை தன்னால் கொடுக்க முடியுமோ அதை கொடுக்க வேண்டும் என்று இந்த மக்களை அல்லாஹு தஆலா ஏவுகிறான். இந்த மூன்று விஷயத்தில் ஒட்டுமொத்தமான ஏவல்கள் எல்லாம் உள்ளே வந்துடும். ரெண்டாவது அல்லாஹ் சொல்கிறான் வயன்ஹா இந்த மக்களை அல்லாஹ் தடுக்கிறான் அனில் ஃபஹ்ஷா அருவறுக்கத்தக்க செயல்களை விட்டும் அல்லாஹு தஆலா இந்த மக்களை தடுக்கிறான். வல் முன்கர் இன்னும் மானக்கேடான விஷயங்களை விட்டும் அல்லாஹு தஆலா இந்த மக்களை தடுக்கிறான். ஃபஹ்ஷா என்று சொன்னால்
எதை பார்த்தால் மக்கள் அருவருப்பார்களோ அந்த விஷயங்களை விட்டு அல்லாஹ் இந்த மக்களை தடுக்கிறான். புரிஞ்சுங்களா? இப்போது அதில் சின்ன சின்ன காரியங்களும் உள்ளே வந்துடும், பெரும் பெரும் காரியங்களும் உள்ளே வந்துடும். ரோட்டில் நடந்து போகிறோம், ஒரு நபர் முன்னாடி போயிட்டுருக்காரு, அல்லது பின்னாடி ஒரு நபர் வந்துக்கிட்டு இருக்காரு. அவர் வரதை பார்த்துட்டு நம்ம எச்சி துப்பிட்டோம்னு சொல்லுங்களேன். இப்போ எச்சி துப்பிடும், இது ஒரு அருவருக்கத்தக்க ஒரு செயல். இது அவர் வராரு, நம்ம எச்சி துப்ப தெரிஞ்சுக்கிட்டு தெரியாமல் துப்பிட்டா பிரச்சனை கிடையாது, தெரிஞ்சுக்கிட்டே எச்சி துப்புறோம், அவர் கொஞ்சம் தடுமாறிட்டார், இப்போ நம்ம மேலே பட்டுமோ சொல்லி ஒதுங்கிட்டார். இது அருவருக்கத்தக்க செயல், இதை விட்டு அல்லாஹ் தஆலா தடுக்கிறான். விளைஞ்சிங்களா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுவாங்க, உங்களில் ஒரு பள்ளிவாசல்ல நுழையிறாரு, அந்த இடத்துல ஒரு சளியோ அல்லது ஏதோ ஒரு குப்பையோ அந்த இடத்துல இருக்கிறது என்று சொன்னால் அதை எடுத்து வெளியே போடுறார் அவர். அதை நான் பார்க்குறேன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதை நான் என்ன செய்கிறேன்? பார்க்குறேன். அதே மாதிரி உங்களை ஒருத்தர் பள்ளிவாசல் நுழையிறாரு, நுழையக்கூடிய நேரத்தில் அந்த இடத்துல ஒரு சளியோ ஒரு குப்பையோ இருந்தது, அதை அவர் கண்டுக்காமல் போயிட்டார், அதை சுத்தப்படுத்தாமல் போயிட்டார், அதையும் நான் பார்க்குறேன். அதையும் நான் என்ன செய்கிறேன்? பார்க்குறேன். யார் நல்லதை யார் செய்கிறா, யார் அந்த அருவருப்பான செயலை யார் செய்கிறா என்பதை நான் பார்க்கிறேன். சின்ன ஒரு அருவருப்பான செயலாக இருந்தாலும் மக்கள் முகம் சுளிப்பார்கள் என்று சொன்னால் அது ஃபஹ்ஷாக்குள்ளே வந்துடும். வல் முன்கர்னா என்ன? அல்லாஹு தஆலா தடுத்த காரியங்கள் எதையெல்லாம் அல்லாஹ் தடுத்தானோ தெளிவாக அல்லாஹ் சொல்லிட்டு அதெல்லாம் செய்யாதீங்க என்று அல்லாஹ் சொல்லிட்டான். எப்படி ஜினா மாதிரி, சாராயம் குடிக்கிற மாதிரி, இது போன்ற காரியங்கள் இதையெல்லாம் அல்லாஹு தஆலா தடுக்கிறான். பழங்கத்தில் ஃபஹ்ஷான்னு சொன்னால் மக்கள் எதை அருவருப்பார்களோ அந்த செயல். ஆனால் அல்லாஹ் அதை தடுத்து இருக்க மாட்டான், அதை அல்லாஹ் சொல்லியிருக்க மாட்டான், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்லியிருக்க மாட்டாங்க. ஆனால் மக்களுடைய புழக்கத்தில் நமக்கு தெரியும். இப்போ உதவு செய்கிறோம், 2 பைப் பக்கத்தில் இருக்குது, உதவு செய்யக்கூடிய பைப் இருக்குது. இங்கே உதவு செய்யக்கூடிய நேரத்தில் அந்த தண்ணி பக்கத்தில் உள்ள நபர் மீது தெளிக்கிற மாதிரி நம்ம உதவு செய்தோம் என்று சொன்னால் இது ஃபஹ்ஷாவுக்குள்ளே கட்டுப்பட்டது. விளைஞ்சிங்களா? ஏன் நம்ம உதவு செய்கிற தண்ணி அவர் மேலே படுறதால அவர் சந்தோஷப்படுவாங்களா? ஒரு மனசில் ஒரு இது வெறுப்பு வரும் பார்த்தீங்களா? அந்த வெறுப்புக்கான செயல் இருக்குது, அது ஃபஹ்ஷாக்குள்ளே கட்டுப்பட்டது. அப்போ என்ன செய்யணும்? ஒரு பைப்பு தள்ளி என்ன செய்யணும்? ஒழு செய்யணும். அதில் தண்ணி ஸ்லோவாக வச்சு அவர் மேலே தெளிக்குதா இல்லையா பார்த்து என்ன செய்யணும்? ஒழு செய்யணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஃபஹ்ஷாக்குள்ளே கட்டுப்பட்டது, நிறைய விஷயங்கள் இருக்குது. வயன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கரி வல் பகி. பகி என்று சொன்னால் வரம்பு மீறுதல். ஒன்று தப்புன்னு தெரிஞ்சு வேணும்னே செய்கிறது. வளைஞ்சிங்களா? தப்பு தெரிந்து ஒரு ஏவலை விடுதல், அந்த ஏவலை விட்டால் தப்பு என்று தெரியும், தண்டனை கிடைக்கும் என்று தெரியும். அப்படி தெரிந்து இருந்து அந்த ஏவலை செய்யாமல் இருக்குதல். அல்லாஹ் தடுத்த விஷயம் என்று தெரியும், தெரிஞ்சு இருந்தும் அதை செய்வதற்கு பெயர் பகி. பகினா வரம்பு மீறுதல், பகாவத்துன்னு சொல்லுவாங்க. பகாவத்துன்னு சொன்னால் தீவிரவாதம் சொல்லுவாங்க, அதாவது தீவிரமாக அந்த செயலை ஈடுபடுதல். விளைஞ்சிங்களா? இந்த 3 காரியங்களை விட்டு அல்லாஹு தஆலா ஒட்டுமொத்த மக்களையும் அல்லாஹ் தடுக்கிறான். விளைஞ்சா எப்போ ஒரு மனிதரிடத்தில் தீய காரியங்கள் எல்லாம் விலகி போய் விடுகிறதோ நன்மையான காரியங்கள் தானாக வந்துடும். நன்மையான காரியங்கள் தானாக வந்துடும். அந்த தீய காரியங்கள் இத்தனை விஷயம் அல்லாஹ் சொன்ன ஃபஹ்ஷா, முன்கர், பகி சொன்னால் பார்த்தீங்களா? அருவருக்கத்தக்க செயல், மானக்கேடான செயல், இன்னும் பகாவத் தீவிரமாக செய்யக்கூடிய அந்த செயல், வரம்பு மீறக்கூடிய இந்த செயல்களை எல்லாம் விட்டு நீங்கள் தடுத்து இருக்கணும் என்று அல்லாஹ் என்ன செய்கிற நமக்கு சொல்கிறான். அந்த விஷயம் நம்முடைய வாழ்க்கையில் உண்டாகிறதுக்கு வழி என்ன? எதனால் இந்த 3 விஷயம் நம்முடைய வாழ்க்கையில் இல்லாமல் போவோம் என்று சொன்னால் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுறான். அகிமிஸ் ஸலாஹ், நீங்கள் தொழுகையை நிலைநாட்டுங்க, நீங்கள் தொழுகையை நிலைநாட்டுங்க. ஏன் தொழுகை அல்லாஹ் முக்கியத்துவம் கூட சொல்கிறான்? இன்ன ஸலாத்த, நிச்சயமாக தொழுகை என்பதாகிறது தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர், இந்த மனிதனை மானக்கேடான விஷயத்தை விட்டும் இன்னும் அருவருக்கத்தக்க விஷயத்தை விட்டும் தடுத்துரும். புரிஞ்சுங்களா? அப்போ ஒட்டுமொத்த ஈமான் நம்ம இடத்துல, ஒட்டுமொத்த ஷரியத்தை நம்ம இடத்துல வருவதற்குரிய ஒரு வழி என்ன என்று சொன்னால் அல்லாஹ் குர்ஆன் சொல்ல, தொழுகையை நிலைநாட்டுங்க. 5 வேளை சொன்ன அந்த வக்து பிரகாரம் தொழுகையை நீங்கள் நிலைநாட்டி விடுவீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான அருவருக்கத்தக்க செயலும் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகிடும்? உங்களை விட்டு போயிடும். விளங்குதா இல்லையா? அந்த கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகிடும்? ஒட்டுமொத்த ஷரியத்தை எல்லாம் 2ஆக பிரிச்சிட்டான்பா. 1 3 விஷயத்தை ஏவுனான், 3 விஷயத்தை தடுத்தான். இந்த தடுத்த இந்த 3 விஷயம் நம்முடைய வாழ்க்கையில் இல்லாமல் போயிடுச்சுன்னு சொன்னால் ஏவுன அந்த 3 விஷயம் நம்முடைய வாழ்க்கையில் வந்துடும்.
அப்போ இந்த தடுத்த இந்த விஷயம் நம்முடைய வாழ்க்கையை விட்டு போகிறதுக்கு வழி என்ன, அந்த வழியையும் அல்லாவே சொல்லி கொடுக்குறோம். நாம் போய் தேட தேவையில்லை. எதை செஞ்சால் இதை விட்டு நம்ம பாதுகாக்க முடியும், இந்த ஒவ்வொரு காரியத்தை விட்டு நம்ம எப்படி தவிர்ந்திருக்க முடியும் அப்படி சொல்லி நம்ம யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அல்லாவே சொல்லிவிட்டு நீங்கள் தொழுங்க, 5 வேளை தொழுகுங்க. உங்களுடைய மானக்கேடான விஷயம் உங்களை விட்டு போய்கிட்டே இருக்கும். உங்களிடத்தில் இருக்கக்கூடிய அருவறுக்கத்தக்க செயல் உங்களை விட்டு போயிட்டே இருக்கும். உங்களிடத்தில் இருக்கக்கூடிய அந்த வரம்பு மீறி செய்யக்கூடிய அந்த செயல் உங்களை விட்டு போய்கிட்டே இருக்கும். அல்லாஹ் பார்க்குறான் அப்படிங்கிற ஒரு தன்மை தொழுகையை உண்டாக்கும். எப்போ அந்த தன்மை நம்ம இடத்துல உண்டாயிடுச்சோ, ஒரு நபர் பார்க்க நம்ம ஒரு பாவம் செய்வோமா, ஒரு நபர் பார்க்க ஒரு அருவறுக்கத்தக்க செயலை நம்ம செய்வோமா, செய்ய மாட்டோம். விளைஞ்சிங்களா? அப்படி அல்லாஹ்வுத்தாலா ஒவ்வொன்றா என்ன செஞ்சு தடுத்துருவான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஒரு நபர் தொழுகிறாரு, ஆனால் அவருடைய தொழுகை மானக்கேடான விஷயங்களை விட்டும் அருவறுக்கத்தக்க விஷயங்களை விட்டும் அவரை தடுக்கவில்லை என்று சொன்னால், தொழுகிறாரு ஆனால் என்ன செய்யலை, அவரை விட்டு எந்த ஒரு விஷயமும் நீங்கலை என்று சொன்னால் அவர் அல்லாஹ்வை விட்டு தூரமாகி கொண்டிருக்கிறார் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னான். அப்போ தொழுகையில் இருக்கக்கூடிய அதே நேரத்தில் அவருக்கு எந்த சிந்தனையும் இருக்குது, பாவம் செய்யணுங்கிற சிந்தனையும் இருக்குன்னு அர்த்தம். தான் திருந்தணுங்கிற அந்த சிந்தனை என்ன இல்லை, அவருடைய உள்ளத்தில் இல்லை. தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த தவறான காரியங்கள் எல்லாம் நீங்கணும் என்ற ஆசையே அவர்கிட்ட இல்லை. என் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த பாவமான காரியங்கள் எல்லாம் என்னை விட்டு நீங்கணும், தொழுது அல்லாஹ் தஆலா அதில் மன்னிப்பு கேட்டு இந்த காரியங்கள்லாம் என்னை விட்டு நீங்கணும் என்ற அந்த எண்ணத்தோடு தொழுவார் என்று சொன்னால் அந்த விஷயத்தை என்ன செய்யும், அல்லாஹ் தஆலா அவருடைய வாழ்க்கையில் நீக்கிடும். சில பேர் சொல்லுவாங்க, நான் ஒரு பாவமான காரியம் செய்ய தான் செய்கிறேன், அதை விடணும்னு நினைக்கிறேன், என்னால் விட முடியலை, அதை விடணும்னு நினைக்கிறேன், என்னால் விட முடியலை. இந்த நபர் தொழுக ஆரம்பிப்பார் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா அந்த காரியத்தை அவரை விட்டு அல்லாஹ் தஆலா நீக்கிடுவான். அந்த காரியத்தை அவரை விட்டு அல்லாஹ் தஆலா நீக்கிடுவான். ஆனால் சில நபர்களுடைய எண்ணம் என்னவாக இருக்குது, சும்மா தொழுகுவோம் அவ்வளோதான், தொழுகை என்பது ஒரு கடமை, அந்த தொழுகையை நம்ம நிலைநாட்டுவோம் அப்படின்னு அந்த தொழுகையை தொழக்கூடிய அதே நேரத்தில் இஷா தொழுதுட்டு 10 நம்ம என்ன செய்யலாம், சினிமாவுக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படிங்கிற எண்ணமும் இருக்குது. விளைஞ்சல மகிழ்ச்சி தொழுதுட்டு எங்கே போயிட்டு வந்துடுவோம், சினிமாவுக்கு போயிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சில வாலிபர்களுடைய எண்ணம் இருக்க தானே செய்யுது. அப்போ அவர்களுடைய எண்ணம் என்னவாக இருக்குது, பாவம் செய்யணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு போய் தொழுகிறாங்க. அந்த எண்ணம் மிகைத்து தொழுகை என்ற அந்த அமல் ஒரு பக்கம் நடந்தாலும் அந்த பாவமான காரை அவர்களுடைய என்னவாகலை, நடக்கலை. அப்போ இவங்க எல்லா வீட்டும் என்னவாகிட்டு இருக்காங்க, தூரமாகிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். அப்போ என்ன செய்யணும், முதல்ல நம்முடைய எண்ணம் கொண்டு வரணும். எல்லாம் உனக்கு மாறு செய்யக்கூடிய சில செயல்கள் என்ன வெளியாகுது, அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் தடுத்துறியா அல்லாஹ், அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் என்னை விட்டு நிப்பாட்டணும் யா அல்லாஹ் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு முதல்ல வரணும். வளைஞ்சிங்களா? ஒரு மனிதர் இருக்கிறாரு, பாவத்தின் மீது அவருக்கு வெறுப்பே இல்லை, அந்த பாவத்தை விட்டு ஒதுங்கணுங்கிற எண்ணமே இல்லை. விளைஞ்சிங்களா? சில பேர் சாராயம் குடிக்கக்கூடிய தன்மை உள்ளவர்களாக இருப்பாங்க. அவர்களுக்கு அந்த பழக்கத்தை விடுங்க என்று சொன்னால் விடணும்னு தான் ஆசையாக இருக்குது, ஆனால் என்னால் முடியலை அப்படின்னு கவலையும் படுறாங்க. தொழுக ஆரம்பித்து விடுவார்கள் என்று சொன்னால் அல்லாஹ் அந்த பழக்கத்தை என்ன செஞ்சால் நிப்பாட்டுருவோம். சில பேர் தொழுகுவாங்க, தொழுது கொண்டிருக்கக்கூடிய அதே நிலையிலையும் எதை பயன்படுத்துவாங்க, இந்த மதுவை பயன்படுத்தக்கூடிய தன்மை உள்ளவர்களாக இருப்பாங்க. ஆனால் உள்ளத்தில் அதை நிப்பாட்டணுங்கிற எண்ணமே இருக்காது. இதனால் என்னவாகும், அவர்கள் தொழுது அல்லாஹ் நெருங்குவார்களா என்று பார்த்தா தொழுது அல்லாஹ் விட தூரமாகிக்கிட்டே இருப்பாங்க. அவர்கள் அவங்க அந்த பழக்கத்தை விட முடியுமா முடியாதா, விட முடியும். விளைஞ்ச தப்புன்னு தெரியுமா தெரியாதா, தெரியதான் செய்யும். விளைஞ்சா அதான் நான் இருக்கேன், அந்த போதை அதிகமாகி நான் என்ன செய்கிறேன்னே எனக்கு தெரியலை அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது. எவ்வளோ போதை ஏறினாலும் அல்லாஹ் தஆலா ஒரு நிதானத்தை அல்லாஹ் தஆலா கொடுத்து தான் இருக்கிறோம். விளைஞ்சிங்களா? அமல்களின் சிறப்புகளை எழுதுவாங்க. எவ்வளோ பெரிய உச்சக்கட்ட போதை இருந்தாலும் அவரிடத்துல கொண்டு போய் பன்னிக்கறியை கொடுத்தா சாப்பிடுவார். அவர் முஸ்லிமான அடியார், போதையில் உச்சக்கட்ட போதையில் இருக்கிறாரு, அவர்கிட்ட போய் இது பன்னிக்கறி வறுத்து இருக்குது சாப்பிடுங்க அப்படி சொன்னால் சாப்பிடுவாரா? ஒரு மலத்தை கொண்டு போய் கொடுத்தா சாப்பிடுவாரா? ஏன்? அப்போ அந்த தெளிவு இருக்க தான் செய்யுது, நான் செய்யறது தப்பு அப்படிங்கிற தெளிவு இருக்க தான் செய்யுது. விளைஞ்சிங்களா? எப்படி பன்னிக்கறி ஹராமோ அதே போல் மதுவும் ஹராம்ங்கிற தன்மை இருக்க தான் செய்யுது. அப்போ இதை சாப்பிட மாட்டேங்கிறோம், இதை சாப்பிட்றோம் என்று சொன்னால் வீம்புக்குன்னு செய்கிறோன்னு அர்த்தம். அதை விட முடியும், அதை என்ன செய்ய முடியும், விட முடியும். விடக்கூடிய அந்த ஆசை இல்லாததால் விடக்கூடிய அந்த தன்மை இல்லை நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். விளைஞ்சிங்களா? ஆக அந்த பாவ காரியங்களின் மீது ஒரு வெறுப்பு வந்து நாம் தொழுக ஆரம்பித்து விடுவோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கக்கூடிய எல்லா விதமான பாவமான காரியங்கள் நம்மளை விட்டு நீங்கிக்கிட்டே இருக்கும். விளைஞ்சிங்களா? அதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, நபர் தொழுகிறாரு,
ஆனால் அந்த தொழுகை அவரை மானக்கேடான விஷயத்தை விட்டு தடுக்கலை. அதே போல் அருவறுக்கத்தக்க விஷயத்தை தடுக்கவில்லை என்று சொன்னால் லம் தஸிதுஹு மினல்லாஹி இல்லா புஅதன், அவருக்கு அல்லாஹு தஆலாவிடத்திலிருந்து தூரத்தை தவிர வேறு எதுவும் அதிகமாகாது. அப்போ தொழுகை தடுக்க தான் செய்யும், ஆனால் உனக்கு ஆசை இல்லை. அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டா அனுல்ஸிமுக்குமூஹா வ அன்தும் லஹா காரிஹூன், நீங்களே வெறுப்பீர்கள் என்று சொன்னால் அல்லாஹ் திணிப்பானா? நீங்களே அந்த பாவத்தை விட்டு வெளியே வர்றதுக்கு வெறுக்கிறீங்க, உங்களுக்கு அல்லாஹ் திணிப்பானா கேட்குறான் அல்லாஹு தாலா. விளைஞ்சிங்களா? சில நபர்களுக்கு அல்லாஹு தாலா அந்த பாவமான காரியங்களை விட்டு வெளியே வருவதற்கு எத்தனையோ வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்குறான். விளைஞ்சிங்களா? குடும்ப சூழ்நிலையை அல்லாஹு தாலா முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டி உன்னுடைய இந்த பாவமான காரியத்தில் குடும்பத்தில் எவ்வளோ பிரச்சனை வருது பாரு அப்படி முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டுறான். அதை பார்த்து சில பேர் திருந்துவார்கள் என்று பார்த்தா அப்பயும் சில பேர் திருந்தலை. பண கஷ்டத்தை அல்லாஹு தாலா காட்டுறான், அப்பயும் திருந்தலை. உடல் வியாதிகள் அல்லாஹு தாலா காட்டுறான், நீ செய்கிற பாவமான காரியத்தினால் எவ்வளோ பெரிய வியாதிலாம் வருது பாரு, அதையும் அல்லாஹு தாலா காட்டுறான், அப்பயும் திருந்தலை. எவ்வளோ விஷயங்களை அல்லாஹு தாலா காட்டினாலும் திருந்தலைன்னு சொன்னால் அப்போ அல்லாஹ் கேட்குறான் நுல்ஸிமுக்குமூஹா வ அன்தும் லஹா காரிஹூன், நீயே பாவத்தை விட்டு வெளியே வர்றதுக்கு விரும்பலை என்று சொன்னால் உனக்கு நான் திணிப்பேனா அல்லாஹ் கேட்குறான். அப்போ ஒரு பக்கம் நீ தொழுதுகிட்டே இருப்ப, ஒரு பக்கம் பாவமான காரியம் செஞ்சுக்கிட்டே இருப்ப, இந்த தொழுகை எப்படி உனக்கு தடுக்கும்? நீ ஆசைப்படாமல் அந்த பாவமான காரியத்தை விட்டு உன்னால் வெளியே வர முடியவே முடியாது. சில பேர் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, நான் தொழுகை தான் செய்கிறேன், எவ்வளோ தொழுது துவா செய்ய தான் செய்கிறேன், ஆனால் என்னிடத்திலும் இந்த மாதிரி விஷயங்கள் உண்டாகுது என்று சொல்லும்போது அதை நீ ஆசைப்படுறன்னு அர்த்தம். அது மேலே வெறுப்பை கொண்டு வந்துட்டோன்னு சொன்னால் அந்த விஷயங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் உண்டாகாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, வலா தத்ருகன்ன ஸலாத்தன் மக்தூபத்தன், அல்லாஹு தாலா அல்லாஹ்வால் கடமையாக்கப்பட்ட தொழுகையை நிச்சயமாக நீங்கள் விட்டுவிடாதீர்கள். முத்தஅம்மிதன், வேணும்னே விட்டுறாதீங்க, வேணும்னே செஞ்சாதி ஒரு தொழுகையை கூட வேண்டுமென்று விட்டு விடாதீர்கள். ஏன்? ஃபைன்ன மன் தரக்க ஸலாத்தன் மக்தூபத்தன் முத்தஅம்மிதன், யார் வேணும்னே ஒரு தொழுகையை விடுவார் என்று சொன்னால் ஃபகத் பரியத் மின்ஹு திம்மத்துல்லா, அவரை விட்டு அல்லாஹ்வுடைய பொறுப்பு நீங்கிடுது, அல்லாஹ்வுடைய பொறுப்பு அவரை விட்டு நீங்கி போயிடுதுன்னு அர்த்தம். இப்போ ஃபஜ்ர் அல்லாஹ்வுடைய கிருபையில் நம்ம தொழுதோம், இப்போ அல்லாஹ்வுடைய பொறுப்பில் நாம் வந்து விட்டோம். மன் சல்லா சலாத்து சுபஹி ஃபஹுவ ஃபி திம்மத்தில்லாஹி வ ரசூலிஹி, யார் ஃபஜ்ருடைய தொழுகை யார் தொழுதாரோ அவர் அல்லாஹ் ரசூலுடைய பொறுப்பில் வந்துட்டார். ஸல்லல்லாஹு சொல்லிட்டு அல்லாஹ் ரசூலுடைய பொறுப்பில் யார் வந்து விட்டாரோ அவர் எந்த ஒரு வஸ்துவும் தீங்கிழிக்க முடியாது. அல்லாஹ்வை மீறி யாராக தீங்கிழிச்சிருவாங்களா? அல்லாஹ் ரசூலுடைய பொறுப்பை மீறி யாராக தீங்கிழிக்க முடியுமா என்று பார்த்தா முடியாது. இப்போ ஃபஜ்ருடைய தொழுகையை ஒரு நபர் விட்டுட்டார், இப்போ அல்லாஹ்வுடைய பொறுப்பை விட்டும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுப்பை விட்டு அவர் தான் நீங்கி போனார். அல்லாஹ் சொன்னானா உன்னை பொறுப்பு ஏற்றுக்க மாட்டேன்னு அல்லாஹ் சொன்னானா? அல்லாஹ் சொல்லவே இல்லை. ரசூலா சொன்னாங்களா உன்னை பொறுப்பு ஏற்றுக்க மாட்டேன்னு சொன்னாங்களா? சொல்லவே இல்லை. இவர் தொழுகாமல் தூங்கி இவர் தான் நீங்கிட்டார். ஃபகத் பரியத் மின்ஹு திம்மத்து, அல்லாஹ்வுடைய பொறுப்பு அவர்கிட்ட நீங்கிடுச்சு. இவர் தன்னை அந்த பொறுப்பேற்று இவர் தான் நீக்கி கொண்டாரே தவிர அல்லாஹ் நீக்கினானா என்று பார்த்தா இல்லவே இல்லை. இன்னொரு ஹதீஸில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இதெல்லாம் நம்ம சிந்திச்சு பார்க்கணும், நமக்கு ஏன் இவ்வளோ பெரிய சிரமங்கள் நம்முடைய வாழ்க்கையில் உண்டாகிறதுக்கு காரணம் என்ன என்று கேட்டால் தலையான கடமையாகிய தொழுகையை விடுறது தான். ஒரு நபர் தொழுகையை விட்டு அவர் வாழ்க்கையில் எவ்வளவு தான் முயற்சி செய்தாலும் அவர் முன்னேறுவதை போல தெரிஞ்சாலும் அது காணல் நீர் மாதிரி. அது அவருடைய முன்னேற்றம் என்பது காணல் நீர் மாதிரி, ஒரு நேரத்தில் அது ஃபுல்லாக என்னவாகும், டவுனாக தான் செய்யுமே தவிர அது என்னவாக முன்னேற்றமாக இருக்கவே இருக்காது. ஒரு நபர் தொழுகையை விட்டுட்டு எவ்வளோ தான் வியாபாரம் செய்கிறாரு, எவ்வளோ தான் மற்ற அமல்களை செய்கிறார், தொழுகையை விட்டுறார், திக்ர் ஓதுறாரு, குர்ஆன் ஓதுறாரு, எல்லாமே செய்கிறார், விளைஞ்சிங்களா? ஆனால் எதை செய்கிறதில்ல, தொழுகையை தொழுவதில்லை, விளைஞ்சிங்களா? இப்போ இதனால் அந்த திக்ரை கொண்டு குர்ஆனை கொண்டு பரக்கத்து அவருக்கு கிடைக்குமா? கிடைக்கவே கிடைக்காது, விளைஞ்சிங்களா? ஒரு நபர் உஸ்தாதில் வந்து கேட்டாங்க, என்னுடைய கடையில் வியாபாரமே இல்லை, பரக்கத்தே இல்லை, வரவை விட செலவு அதிகமாக இருக்குது, எனக்கு ஏதாவது துவா எழுதி கொடுங்க அப்படின்னு கேட்டார். பரக்கத்துக்காக வேண்டி துவா எழுதி கொடுங்க, அதை நான் கல்லாப்பெட்டியில் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டார். அப்போ அது சொல்லி காட்டினாங்க, நீங்கள் வந்து ஃபஜ்ர் தொழுகிறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. இல்லை, நைட்டு கடை சாத்தத்துக்கு 11 ஆகுது, லேட்டாக தூங்குறதால ஃபஜ்ர் எழுந்திரிக்க முடியலை அப்படின்னு சொல்கிறார். லுஹரும் தொழுக முடியலை. 5 வக்துக்கும் காரணம் சொல்கிறார், 5 வக்து தொழுகாமல் இருப்பதற்கு காரணம் சொல்கிறார், விளைஞ்சிங்களா?
அப்போ சர்க்கார் சொல்லி காட்டினாங்க, நான் ஒரு துவா எழுதி கொடுக்குறேன், அது மட்டும் இல்லை, நீங்கள் முழு குரானையே வாங்கி நீங்கள் கடையில் தொங்க விட்டாலும் உங்கள் கடையில் பரக்கத்து வரவே வராது. முழு குரானே வாங்கி என்ன செஞ்சீங்க, நீங்கள் கடையில் ஒரு கவரில் போட்டு தொங்க விட்டீங்க, முழு குரானை வாங்கி கல்லாபட்டிக்குள்ளே வச்சிங்க, உங்களுடைய கடையில் பரக்கத்து வருமா, வியாபாரத்தில் முன்னேற்றம் வருமா என்று பார்த்தா வரவே வராது. ஏன்னா முன்னேற்றத்துக்குரிய அஸ்திவாரமாகிய ஆணிவேராகிய தொழுகையை நீங்கள் வெட்டிட்டீங்க. தொழுகை என்ற ஆணி வேற வெட்டிட்டீங்க. அதுக்கப்புறம் எப்படி வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும்? அது இருக்கவே இருக்காது. தொழுகையை நீங்கள் கடைப்பிடிப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வியாபாரம் என்னவாகும்? சரியாகும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட ஒரு சஹாபி வந்து சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ், ஒரு சஹாபி இருக்கிறாங்க, இரவு எல்லாம் வணங்குறாங்க, நைட்டு ஃபுல்லாக என்ன செய்கிறாங்க, தொழுகிறாங்க, இரவு ஃபுல்லாக நின்று வணங்குறாங்க. நம்ம செய்வோமா? செய்ய முடியாதுல்ல. இரவு முழுவதும் தூங்காமல் நின்று வணங்குறாங்க. ஆனால் பகலில் திருடுறாங்க. யா ரசூலுல்லாஹ், அவரை பற்றி என்ன சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னு கேட்டாங்க. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டினாங்க, அவருடைய அந்த தொழுகை இருக்குதே அவரை அந்த செயலை விட்டு தடுத்து விடும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. காரணம் என்ன? அந்த சஹாபி திருடுறாங்க, அதே நேரத்தில் உள்ளத்தில் வருத்தம் வர, இந்த செயல் நம்ம இடத்துல வெளியாகுதே, ஒரு பாவமான காரியம் நம்ம செய்கிறோமே, அப்படி வருந்தி தான் இரவு ஃபுல்லாக தொழுகிறாங்க. இப்படியே கொஞ்ச நாள் என்ன ஆச்சு, தொழுகை திருட இருந்துக்கிட்டே இருந்த சஹாபி பிற்காலத்தில் தௌபா செய்து வியாபாரியாக மாறிட்டாங்க. தௌபா செய்து பிற்காலத்தில் வியாபாரி மாறி, ஏன்னா அந்த எண்ணம் இருந்தது பார்த்தீங்களா, அந்த எண்ணம் என்ன செஞ்சிச்சு, மாற்றிடுச்சு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இன்னொரு ஹதீஸில் சொல்லி காட்டினாங்க, ஒரு மனிதத்தில் ஈமான் இருக்கிறது, ஈமானுக்கும் குஃபருக்கும் மத்தியில் உள்ள வித்தியாசம் என்ன என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டினாங்க, பைனல் அபுதி வ பைனல் குஃப்ரி அஸ்ஸலாத், தர்க்கு ஸலாத். வளைஞ்சிங்களா? ஒரு மனிதருடைய அவர் வந்து அல்லாஹ்வுடைய அடியாராக இருக்கிறார் அல்லது காஃபிராக இருக்கிறார் என்பதுக்கு வித்தியாசம் என்ன? அவர் தொழுகையை தொழுவார் என்று சொன்னால் அவர் அல்லாஹ்வுடைய அடியாராக இருக்கிறார், தொழுகையை விடுவார் என்று சொன்னால் அவர் குஃபுரில் இருக்கிறார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டினாங்க. இன்னொரு ஹதீஸ் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, பைனல் அபுதி வ பைன ஷிர்க், ஒரு மனிதர் அல்லாஹ்வுடைய அடியாராக இருக்கிறார் அல்லது ஒரு அடியார் ஷிர்கில் இருக்கிறார் என்பதற்குரிய வித்தியாசம் என்னன்னு சொன்னால் தர்க்கு ஸலாத், தொழுகையை விடுதல் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அப்போ ஒரு மனிதர் அல்லாஹ்வுடைய அடியார் என்பதற்கு அடையாளம் தொழுகையை நிலைநாட்டுதல், அவர் ஷிர்கில் இருக்கிறார் என்பதுடைய அடையாளம் என்ன? தொழுகையை விடுதல். வளைஞ்சலாம். ஒரு மனிதர் தன்னுடைய குஃபரை வெளிரங்கப்படுத்துவதுடைய, ஒரு மனிதர் தன்கிட்ட குஃபர் இருக்குது என்பதுடைய செயலை எப்படி பயான் செய்கிறார் சொன்னால் தொழுகையை விடுவதை கொண்டு பயான் செய்கிறாராம். இப்போ என்கிட்ட ஈமான் இருக்கா குஃபர் இருக்கா என்பதை எப்படி நான் வெளிப்படுத்தணும்? என்கிட்ட ஈமான் இருக்கிறது என்று சொன்னால் தொழுகை என்கிட்ட இருக்கும், அந்த தொழுகையை தொழுவேன் என்று சொன்னால் என்கிட்ட ஈமான் இருக்குன்னு அர்த்தம். அந்த தொழுகையை நான் விடுவேன் என்று சொன்னால் என்கிட்ட குஃபர் இருக்குன்னு நான் வெளிப்படுத்துகிறேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டணும். குஃபர் என்று சொன்னால் முஹத்திஸீன்கள் சொல்லி காட்டுவாங்க, காஃபிர் இஸ்லாத்தை விட்டு வெளியாகி விட்டார் என்று சொல்லக்கூடாது. குஃப்ர் என்று சொன்னால் குஃப்ரானு நிஅமத், அல்லாஹ்வுக்கு நன்றி கெட்டவனாக இருக்கிறார் என்று அர்த்தம். அப்படி வச்சிங்க, முழுமையாக ஈமானை விட்டு வெளியே போயிட்டார் அர்த்தம் வச்சுக்காதீங்க சொல்லி முஹத்திஸீன்கள் நமக்கு விளக்கம் சொல்லி காட்டுறான். ஆக குஃபுர் என்ற அந்த தன்மை வந்துருச்சா இல்லையா? அதனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொழுகைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாங்க. தங்களுடைய வாழ்நாளில் ஒரு தொழுகையை கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விட்டதே இல்லை. புரிஞ்சிங்களா? அல்லாஹு தாலா உச்சகட்டமான தன்னுடைய முஹப்பத்தை வெளிப்படுத்துவதற்கு காரணமாக அல்லாஹ் தொழுகையை தான் ஆக்கணும். எல்லா கடமைகளையும் துன்யாவில் அல்லாஹு தாலா கடமையாக்கணும். தொழுகையை மட்டும் அல்லாஹு தாலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மிஅராஜுக்கு தன் பக்கம் அழைத்து அங்கே வச்சு என்ன செஞ்ச அல்லாஹு தாலா அந்த தொழுகை அல்லாஹ் கடமையாக்கணும். இப்போ நல்லா யோசித்து பாருங்கள், இப்போ நம்முடைய வாழ்க்கையில் அருவருக்கத்தக்க விஷயங்கள் வெளியாகிட்டே இருக்குது, நம்முடைய பிள்ளைகள் இடத்துல அருவருக்கத்தக்க விஷயங்கள் வெளியாகிட்டே இருக்குது. எது மைனஸாக இருக்கும்? தொழுகை மைனஸாக இருக்கும். ஸ்கூலுக்கு போகிறான் அப்படிங்கிற பேரில் 8th படிக்கிறாரு 9th படிக்கிறாரு, தொழுகை கடமையாயிருது, தொழுகையை தொழுகிறதே இல்லை. எப்போ தொழுகை அந்த பிள்ளைகள் இடத்துல இல்லாமல் போய்விடுகிறதோ ஒவ்வொரு மானக்கேடான விஷயங்களாக உண்டாக ஆரம்பிச்சு அந்த பிள்ளைகள் இடத்துல. முதல்ல அது வரைக்கும் அத்தாவுடைய பேச்சை அந்த அம்மாவுடைய பேச்சை கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. தொழுகை கடமையாக விட ஆரம்பித்த உடனே அந்த மரியாதையில் மாற்றம் வரும். நம்ம நல்லா தெரியும், நமக்கே தெரியும், எப்போது தொழுகை இல்லை என்று சொன்னால், அந்த பிள்ளைகள் தொழுகலை என்று சொன்னால் அந்த மரியாதையில் மாற்றம் வரும், அவர்கள் செய்யக்கூடிய ஒழுக்கத்தில் மாற்றம் வரும், செயல்பாடுகளில் மாற்றம் வரும்.
சில விஷயங்கள் நாமளே வெறுக்க ஆரம்பிச்சிடும். என்ன இப்படி செய்கிறோம் அப்படி செய்கிறோம் என்று சில விஷயங்கள் நம்ம வெறுக்க ஆரம்பிப்போம். ஒவ்வொன்றாக அவர்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு தவறான காரியங்களாக உண்டாகி 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 மிக உச்சகட்டமான தவறில் கொண்டு போய் அந்த பிள்ளைகளை போய் சேர்த்துரும். விளைஞ்சா ஜும்மாவை கூட தொழுகாமல் எத்தனையோ மாணவர்கள் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நம்ம பார்க்குறோம். அல்லாஹ் தஆலா காப்பாற்றணும். அந்த பிள்ளைகள் இடத்துல தொழுகைக்குன்னு ஒரு நேரத்தை நீங்கள் வகுத்து கொடுங்க. இந்த நேரத்தில் இப்படி தொழுகணும், லுஹரை இப்படி தொழுகணும். அப்படி உங்களால் அந்த நேரத்தை வகுத்து கொடுக்க முடியலன்னு சொன்னால் உங்கள் மஹல்லால் இருக்கக்கூடிய இமாம்கள் இடத்துல போய் சொல்லுங்கள், இந்த ஸ்கூலுடைய டைமிங் இப்படி இருக்குது, இவர் எப்படி தொழுகையை சரிப்படுத்திக்கிறது என்று கேட்டால் அவர்கள் என்ன சொல்லுவாங்க? ஏன்னா அவர்களுக்கு மார்க்க மசாயில் தெரியும். லுஹருடைய தொழுகை எது வரைக்கும் தொழுகலாம், அசருடைய தொழுகை எது வரைக்கும் தொழுகலாம் என்று மார்க்க மசாயில் அவங்களுக்கு தெரியும். அதனால் தொழுகைக்கு அல்லாஹ் இல்லாமல் தொழக்கூடிய ஒரு வழிமுறையை அந்த இமாம்கள் நமக்கு என்ன செய்வாங்க, சொல்லிக் கொடுப்பாங்க. எப்படி இருந்தாலும் பிள்ளைகளை தொழுகையை விடாத ஒரு குழந்தைகளாக நாம் மாற்றி விடுவோம் என்று சொன்னால் அவர்களுடைய வாழ்க்கையில் அருவறுக்கத்தக்க விஷயங்கள், அல்லாஹ்வுக்கு கோபத்தை உண்டாக்கக்கூடிய விஷயங்கள் அவருடைய வாழ்க்கையில் வராமல் கொஞ்சம் கொஞ்சமாக என்னவாகும், தடைப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாகும். அல்லாஹ் தொழக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தான். அதற்காக வேண்டி அல்லாஹ்வுக்கு ஷுக்ரு செய்யக்கூடிய அந்த பண்பை நம்ம என்ன செய்யணும், உண்டாக்கி கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுத்திக்கணும். விளைஞ்சல் ஆக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொழுகைக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்தாங்க. தங்களுடைய கடைசி நேரத்திலேயும் 2 சஹாபாக்களுடைய தோள்பட்டையில் கையை போட்டுக்கிட்டு நடக்க முடியாமல், காலை கீழே ஊன முடியாமல் தரன்னு இழுத்துட்டு வராங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கட்டை விரலுடைய அந்த கட்டை விரல் மண்ணில் கோடு போடுது. அந்த பாலைவன மணலில் கோடு போட்டுக்கிட்டே வருது. அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கே தொழுதாங்க, மஸ்ஜித் நபவியில் தொழுதாங்க. அதற்கு பின்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொழுகைக்காக வேண்டி ஒழு செய்வாங்க, மயக்கம் போட்டுருவாங்க. அவர்களுடைய மயக்கம் போட்டதால் தான் தொழுகைக்கு வராமல் இருந்தாங்களே தவிர சுய நினைவோடு இருக்கும்போது தொழுகையை விடவே இல்லை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பள்ளிவாசலில் என்ன செஞ்சாங்க, தொழுதாங்க. அப்போ எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொன்னால் அப்போ அதில் எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் இருக்குது என்பதை நம்ம உணரணும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுறான், வஅமுர் அஹ்லக பிஸ்ஸலாத்தி வஸ்தபிர் அலைஹா. நீங்களும் தொழுகுங்க, உங்களுடைய குடும்பத்தார்களையும் தொழும்படி சொல்லுங்கள். லா நஸ்அலுக ரிஸ்கா, உங்களிடத்தில் எந்த ரிஸ்கையும் நான் கேட்கவில்லை. உங்கள்கிட்ட எந்த ரிஸ்கையும் நான் கேட்கல. நஹ்னு நர்ஸுகுக, உங்களுக்கு எதுவெல்லாம் தேவையாக இருக்கோ அதை நான் கொடுத்துட்றேன். உங்களுக்கு எதெல்லாம் தேவை, நஹ்னு நர்ஸுகுக, ஒவ்வொரு நபருக்கும் என்ன தேவை, உனக்கு என்ன தேவை, உங்கள் மனைவிக்கு என்ன தேவை, உங்கள் பிள்ளைக்கு என்ன தேவை, எல்லாத்தையுமே நான் கொடுத்துட்றேன். நஹ்னு நர்ஸுகுக வல் ஆகிபத்து லித்தக்வா, யார் அல்லாஹ்வுடைய பேச்சை கேட்டு நடக்கிறார்களோ அவர்களுக்கு இறுதி நல்முடிவு இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லி காட்டுறோம். இந்த ஆயத்துடைய அமல் நம்முடைய முன்னோர்கள் இடத்துல இருந்துச்சு. வீட்டில் ஒரு பண கஷ்டம் என்று சொன்னால் தானும் தொழுவாங்க, தன்னுடைய மனைவி மக்கள் எல்லாத்தையும் நின்று தொழுக சொல்லுவாங்க. சொல்லிவிட்டு ஃபர்லான தொழுகுவாங்க. அது இல்லாமல் திடீர்னு என்ன செய்வாங்க, நமக்கு இந்த பண கஷ்டம் இருக்குது, வாங்க எல்லாம் தொழுகுவோம் அப்படி சொல்லி தன் மனைவி மக்கள் பிள்ளைகள் எல்லாத்தையும் நின்று தொலை வச்சுட்டு இந்த ஆயத்தை வச்சு கேட்பாங்களாம், எல்லாம் நானும் தொழுதுட்டேன், என் மனைவி மக்களையும் தொலை சொல்லிட்டேன், நீ ரிஸ்க் அளிக்கிறேன்னு சொன்ன, எனக்கு இப்போ பண தேவை இருக்குது, எல்லாம் பண தேவை நிறைவேற்றி கொடு அப்படி அல்லாஹ்ட்ட துவா செய்வாங்க. அல்லாஹ் கொடுத்துருவான். மழையை கேட்பாங்க, மழையை கொடுப்பான் அல்லாஹ் தஆலா. ஆஃபியத்தை கேட்பாங்க, ஆஃபியத்தை அல்லாஹ் தஆலா கொடுத்துருவான். ஏன்னா சொல்லிட்டான்ல அல்லாஹ், நஹ்னு நர்ஸுகுக்கன்னு சொல்லிட்டான், வாக்கு கொடுத்துட்டான்ல. வாக்கு கொடுத்த பிறகு மீறக்கூடிய தன்மை யாருக்கிட்ட இல்லை, அல்லாஹ் தஆலா இடத்துல இல்லை. அப்போ இந்த விஷயத்தை அவங்க தங்களுடைய வாழ்க்கையில் கொண்டு கேட்பாங்க. உடனே அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சிருவான், அதை கொடுத்துருவோம். இதேமாதிரி நாமளும் ஃபர்லான தொழுகைகளை நிறைவேற்றி விட்டு நாமளும் அல்லாஹ்கிட்ட கேட்டால், யாரில் நானும் தொழுதுட்டேன், என் மனைவி மக்களையும் தொலை சொல்லிட்டேன், என் வாழ்க்கையை சரியாக்கிடியா அல்லாஹ் என்று அல்லாஹ் சரியாக்குவான். இந்த கஷ்டத்தை நீக்குவான். விளைஞ்சிங்களா? அதுதான் அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தில் நமக்கு சொல்லி காட்டுறான். ஆக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, யார் வேணும்னே தொழுகையை விட்டுட்டாரோ அவரை விட்டு அல்லாஹ்வுடைய பொறுப்பு நீங்கி விடுகிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய பொறுப்பை விட்டு நீங்கிய மனிதர் அவருடைய வாழ்க்கை சீர்பட்டதாக நாம் பார்க்கவே முடியாது. அல்லாஹ் தஆலா அவருடைய பொறுப்பிலேயே இருக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கில் புரிவானாக. இன்னும் 5 நேர தொழுகைகளையும் சுன்னத்தான தொழுகைகளையும் வாஜிபான தொழுகைகளையும் சரியான முறை நிறைவேற்றக்கூடியவர்களாக, கதா இல்லாமல் ஜமாத்துடன் தொழக்கூடியவர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கியால் புரிவானாக. வாஹிரு தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.